இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே நாங்கள் இன்றைக்கு என்ன விடயத்தை கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு உலக அமைதிக்கானவும் புரிந்துணர்வுக்குமான நாளாக இருக்கும் பொழுது, இன்றைக்கு உலகமே அமைதி மற்றும் புரிந்துணர்வை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டிலும் நாங்கள் அவற்றை தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அண்மைய நாட்களிலே அவ்வாறான விடயங்கள் இல்லாமல் நாட்டில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா, அல்லது நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக நெருக்கடிக்குள் மத்தியிலே இந்த அமைதியற்ற சூழ்நிலை வெளிவர தொடங்கி இருக்கிறதா என்ற கேள்விகள் கூட பலர் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அண்மைய நாட்களிலே நாட்டிலே அதிகரித்திருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள், குறிப்பாக நீதியினுடைய உச்சமாக பார்க்கக்கூடிய நீதிமன்ற வளாகங்களிலே இடம்பெறக்கூடிய இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள், குறிப்பாக மன்னாரிலே நீதிமன்ற வளாகத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்ச்சியாக கொழும்பிலே புறக்கோட்டையிலே நீதிமன்றத்தின் உள் வளாகத்திலே இடம்பெற்றதாக கூட இருக்கிறது. அதை தொடர்ந்து அண்மையிலே வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசி வியாபார நிலையத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வியாபாரி ஒருவர் 38 வயதுடைய சசிகுமார் என்பவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவரை சுட்டவர்களை கைது செய்வதற்காக போலீசார் கலைத்து சென்று அவர்களை கைது செய்கிறார்கள். கைது செய்வர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கியும் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் கைது பெறப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தில் அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு அவர்கள் ஆயுதங்களை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்கள், எங்கு பதுக்கி வைத்திருந்தார்கள் என்பதை இனங்காண்பதற்காக அவர்களை அழைத்து சென்ற வேளையிலே அவர்கள் போலீசாரினுடைய துப்பாக்கிகளை பறித்து போலீசாரை சுட முயன்ற வழியிலே போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி அவர்கள் உயிரிழந்ததாக போலீஸ் தரப்பினரால் இந்த செய்திகள் கூறப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது இன்றைக்கு பல தரப்பிலே மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கு கூட என்கவுண்டர் செய்வது பயங்கரவாத சட்டத்துக்கு உட்பட்டது அல்லது இப்படியான குற்றவாளிகளை பயங்கரவாத சட்டத்துக்குள் கொண்டு வர முடியுமா இல்லையா என்ற விவாதங்கள் அல்லது சுட்டு பிடிப்பது எல்லாம் உண்மையான இந்த வன்முறையில் அடக்கக்கூடிய முறைகளாக இருந்து அண்மைய நாட்களிலே இந்த விவாதங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே அதை தாண்டி நேற்றும் கொட்டாஞ்சேனை பகுதியிலே மீண்டும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கிறது. அதன் மூலம் ஒரு இறந்தும் இருக்கும் பொழுது நாட்டிலே இந்த செயல்கள் எவ்வாறு அதிகரித்திருக்கின்றன எனும் பொழுது அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த பாதாள உலக கும்பல்கள் எல்லாம் இன்றைக்கு நேற்று தோன்றியவை அல்ல, முன்னைய ஆட்சிகளின் போது அரசியல்வாதிகளுடன் ஆதரவுடன் தான் இவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதில்லை, அவர்களை பாதுகாப்பதில்லை. அவர்களுக்கு ஆதரவளித்து பாதுகாத்து வந்த முன்னைய ஊழல் அரசியல்வாதிகள் அனைவரும் இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களிலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு இந்த பாதாள உலக குழுக்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக அனைத்து குற்ற நடவடிக்கைகளுக்கும் எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுதும் இந்த பாதாள உலக குழுக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்க முடியாமல் வெள்ளம் வெள்ளமாக வெளிவர தொடங்கி இருக்கிறார்கள். எனவே விரைவில் இந்த குழுக்கள் கட்டுப்படுத்தப்படும் எனவும் இதற்கு பல குழுக்கள் வெளிநாட்டில் இருந்து இயங்குகின்றன. குறிப்பாக முதன்மை குழுக்கள் அவற்றினுடைய தலைவர்கள் அனைவருமே வெளிநாட்டில் இருந்து இயங்குகிறார்கள். அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குற்றச்சம்பவங்கள் தொடர்பாகவும் வெளிநாடுகளில் குறிப்பாக துபாய், கட்டார் போன்ற நாடுகள் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து இந்த குற்ற செயல்களுக்கான தலைவர்கள் இவர்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் அரசு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி தென் பகுதிகளிலே மேல்மான பகுதிகளிலே இவ்வாறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றாலும் எமது பகுதிகளிலும் இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய வடக்கு பகுதியிலே அண்மையிலே இந்த தனங்கிழப்பு பகுதியிலே பாடசாலைக்கு சென்று விட்டு வந்த ஓய்வு பெற்ற அதிபரை தாக்கி அவர் போதையில் என்ற குழு அவரை தாக்கி அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார். அதே போல வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்றவரை தன்னை ஏற்றி விட்டு இறக்கும்படி கேட்டு அதுவும் பூநகரி பிரதேசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கழுத்திலே கத்தியை வைத்து அவருடைய மோட்டார் சைக்கிள் மற்றும் அவரிடம் இருக்கக்கூடிய பணப்பை மற்றும் தொலைபேசி என்பவற்றை பறித்திருக்கிறார்கள். இது போன்ற குற்றச்செயல்கள் எங்களுடைய பிரதேசங்களில் மிக அதிகளவாக அதிகரித்துக் கொண்டு அண்மையிலே கோப்பாய் பிரதேசத்திலே கூட மரணச்சடங்கு ஒன்றிலே இறுதி உருவத்தில் கலந்து கொண்டவர் மீது வேகமாக வந்த வாகனம் மோதிவிட்டு அந்த இடத்தில் நிறுத்தாமல் சென்றிருக்கிறார்கள். அதில் ஒருவர் இறந்திருக்கிறார், 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பொழுது அங்காளை பகுதியில் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றாலும் எமது பகுதிகளிலும் இந்த வன்முறை கும்பலுடைய செயற்பாடுகள் குறைந்த பாடலே அவையும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன என்று கூறக்கூடியதாக இருக்கும் பொழுது விரைவிலே இந்த துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரத்தை நாங்கள் நிறுத்தாவிட்டால் அது எங்களுடைய வடக்கு அல்லது கிழக்கு பகுதிகளுக்கு மிக விரைவாக பரவிக்கொள்ளும். ஏனென்றால் இவ்வாறுதான் வாழ்வெட்டு கலாச்சாரமும் ஆரம்பித்தது. ஆரம்பத்திலே சிங்கள பகுதிகளிலே காணப்பட்ட இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் ஒரு கட்டத்துக்கு பிறகு மிக இலகுவாக எமது பகுதிகளை புகுந்து கொண்டது. அது புகுந்து இன்றைக்கு மிகப்பெரிய கட்டுப்படுத்த முடியாத ஒரு விபரீதமாக மாறியிருக்கு. அதே போல இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமும் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் மிக விரைவிலே அது எமது பக்கமும் தாவக்கூடிய வரையறைகள் காணப்படுகின்றன. இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் நேற்றைய தினம் இந்த தடை உத்தரவை பல அமைப்புகளுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பயங்கரவாத தடை உத்தரவுகளை குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் அவர்களுக்கான தடை உத்தரவு தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இது பலரும் எதிர்பார்த்த விடயம். தொடர்ச்சியாக யுத்தம் முடிந்து 15 வருடங்களாக இருந்த அந்த தடை உத்தரவு இன்றைக்கும்
இந்த வருடம் புதிய மாற்றத்துக்கான அரசாங்கமும் அதை என்ன செய்ய போகிறார் என்பது அவர்கள் அதே போல எந்த ஒரு அமைப்புக்கும் தடை நீக்காமல் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 7 தமிழ் அமைப்புகளுக்கு முக்கியமாக இந்த பயங்கரவாத தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல இந்த 15 தடை உத்தரவு பெற்ற இந்த அமைப்புகளிலே குறிப்பாக தமிழ் அமைப்புகளும் முஸ்லிம் அமைப்புகளும் தான் அதிக அளவிலே காணப்படுகின்றன என்பனவும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கும் பொழுது, அதை தாண்டி இந்த பாதாள உலக குழுக்களினுடைய அமைப்புகள் இவற்றுக்கான தடை உத்தரவுகள் ஏன் பிறப்பிக்கப்படவில்லை என்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நாட்டிலே என்ன நடக்கிறது என்ற கேள்வி, ஒரு பக்கம் அரசாங்கம் ஊழல்வாதிகளை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், வன்முறை கும்பல்களை பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்துவோம் என்பது, இன்னொரு பக்கம் இதை தங்களுடைய சாட்டாக வைத்துக் கொண்டு எதிர்கட்சி அல்லது இந்த ஊழல் அரசியல் தூக்கி எறியப்பட்ட ஊழல் அரசியல்வாதிகளும் தங்களுடைய கருத்தை கூறுகின்றார்கள். அரசுக்கு கையாலாகாத தனம், அரசினால் இவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை, அரசினால் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்பது, நாமல் ராஜபக்ச கூட இந்த அரசாங்கத்துடைய ஆட்சி கலைக்கப்பட்டால் எந்த நேரத்திலும் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்க தயாராக உள்ளேன் என்று கூறியிருக்கக்கூடிய கூட பல இடங்களிலே நகைச்சுவைக்குரிய விடயமாக இருக்கும் பொழுது, நாட்டிலே இவ்வாறான வன்முறைகள் அதிகரித்திருக்கும் பொழுது எங்களுடைய இந்த உலக அமைதிக்கான மற்றும் இந்த புரிந்துணர்வுக்கான தினத்திலே நாங்களும் எங்களுடைய நாட்டினுடைய அமைதி எவ்வாறு செல்ல போகிறோம் என்ற விடயங்களை சிந்திக்க வேண்டியுள்ளது. நிச்சயமாகத்தான். உண்மையில் இன்றைய நாள் பிப்ரவரி 23 என்பது வருடாந்தம் உலகளாவிய ரீதியில் அமைதிக்கான மற்றும் புரிந்துணர்விற்கான தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தினத்தில் உலகளாவிய ரீதியில் இந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளாக இருக்கட்டும், ஆக்கிரமிப்புகளாக இருக்கட்டும், இதனூடாக வரக்கூடிய இந்த யுத்தம் அப்படி என்ற ஒரு விஷயத்திலிருந்து அமைதி நிலவ வேண்டும், ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் அப்படி என்றதுக்காகத்தான் இந்த நாள் உண்மையில் வருடாந்தம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. அமைதிக்கானதும் புரிந்துணர்வுக்கான நாளாகவும் இது இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நாளில் எங்களுடைய நாட்டில் மட்டுமே அமைதி என்பது இவ்வளவு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால், உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய நாடுகளின் அமைதி என்பது என்ன நிலையில் இருக்கிறது அப்படி என்ற ஒரு நிலை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது நாளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைக்கான பேரவை 58வது அமர்வு ஆரம்பமாக இருக்கிறது. அப்ப அமைதிக்கான மனித உரிமைகளுக்கான பேரவையின் அமர்வு இனிவரும் காலங்களில் ஒரு அமைதியையும் சமூகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வையும் ஏற்படுத்துமா அப்படி என்றதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஆரம்பம் இல்லை, சமீப காலமாக பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் மதங்களுக்காக அடிபட்டு கொண்டிருந்தான், தன்னுடைய இனத்திற்காக அடிபட்டு கொண்டிருந்தான், அல்லது ஏதோ ஒரு பிரிவினைக்காக அடிபட்டு நான் பெரியவன் நீ சிறியவன் அப்படி என்று சொல்லி அடிபட்டு கொண்டிருந்தான். ஆனால் இன்று இருக்கின்ற சமுதாயத்தை பார்க்கிற பொழுதும், எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிற பொழுதும், ஏன் எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படி என்பதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா, அல்லது இதுதான் எங்களுடைய நாட்டில் நடந்து வந்த சம்பவமா அப்படி என்று கூட எங்களுக்கு ஒரு பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் தான் ஏற்படுத்துகிறது. சாதாரணமாக ஒரு தென்னிந்திய சினிமாவில் கூட சில திட்டமிடப்பட்ட கொலைகளை பார்க்கின்ற பொழுதும், அல்லது சில இந்த ரவுடித்தனங்களையும் அடாவடித்தனங்களையும் பார்க்கின்ற பொழுதும், இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா என்றுதான் எங்களுக்கு சிந்திக்க தோணும். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுடன் தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த நாட்டில் பிரஜா உரிமை இருக்கிறதோ அந்த நாட்டில் தான் அவர்களுக்கும் பிரஜா உரிமை இருக்கிறது அப்படி என்பதை நினைக்கின்ற பொழுது, ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுக்கும் இந்த உயிராபத்துக்கள் வருமா அப்படி என்ற ஒரு கேள்வி நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பின் மீது திசை திரும்புகின்றது. ஆனால் மீளவும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதிகம் அரச செலவுகளில் அதிக பங்கை பாதுகாப்பிற்கு ஒதுக்கக்கூடிய ஒரு நாட்டில் 57 பாதாள குழுக்கள் செயற்பட்டு வருகிறது என்று பதில் போலீஸ் மா அதிபர் அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார் என்று சொன்னால், இந்த 57 பாதாள குழுக்களும் தொழில்படும் வரையும் அதில் 1000த்திற்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் இருக்கிறார்கள் என்ற தரவுகளை வழங்குகின்ற அளவிற்கு இந்த பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அதிகம் எங்களை போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் மீதுதான் அத்தனை கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்தந்த துறைகளுக்கென்று நியமிக்கப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும், பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்விதான் எங்களுக்குள் மீளவும் எழும்பக்கூடியதாக இருக்கிறது. அப்ப 1200க்கும் மேற்பட்ட உதவியாளர்களுடன் 57 பாதாள குழுக்கள் எங்களுடைய இலங்கை என்ற ஒரு சிறிய நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டிற்கே அமைதி என்பது ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அப்ப அமைதி மற்றும் புரிந்துணர்வுக்குரிய இந்த தினத்தில் அமைதி என்பதற்குரிய அடிப்படை விஷயமே இல்லை அப்படி என்பதை நாங்களே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யுத்தத்தில் வெற்றி கொள்வது என்பது உண்மையான வெற்றி அல்ல. இது ஒரு ஆங்கில கவிதை ஒன்று. இது உண்மையில் யுத்தத்தில் வெற்றி பெறுவது என்பது உண்மையான வெற்றி அல்ல. அந்த யுத்தத்தில் எந்த நாடு
யுத்தத்தின் பின்னர் அமைதி அடைகிறது. எந்த நாடு மீளவும் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறதோ அந்த நாடுதான் உண்மையில் வெற்றி அடைகிறது அப்படின்னு சொல்வார்கள். அப்ப யுத்தம் என்பது வெறுமனே நாடுகளுக்கு மட்டுமானது அல்ல, வெறுமனே ஒரு 2 இனங்களுக்கு மட்டுமானது அல்ல, எங்களுக்குள்ளும் தினம் தினம் ஒரு யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த யுத்தத்தில் எங்களுக்குரிய பிரச்சனைகளை நாங்கள் வெற்றியடைய செய்ய போகிறோமோ அல்லது அந்த பிரச்சனைகளில் இருந்து வென்று ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழப் போகின்றோமோ அதுதான் வெற்றி அப்படி என்று அந்த கவிஞர் சொல்லுகிறார். அப்ப எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது எங்கள் நாட்டில் எப்பொழுதுதான் வெற்றி பெறும்? அரசமைப்பு மாறுகிறது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறுகிறார்கள், படித்தவர்கள் பதவிக்கு வருகிறார்கள், ஆனாலும் இதனுடைய தொடர்ச்சிகள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதையும் போன்று கொழும்பில் தமிழ் வர்த்தகரை சுட்டுக்கொலை செய்த வழக்கில் துப்பாக்கிதாரிகள் இருவருமே போலீசாரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது சரி பிழை என்பதற்கு அப்பால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எதிர்காலத்தில் ஒரு குற்றவாளி கொலை செய்கிறார் அப்படி என்று பொழுகிற பொழுது அதை நியாயப்படுத்துகிற நாங்கள் ஒரு சுற்றவாளி ஒருவரை அப்படி போலீஸ் கைது செய்து இப்படி சுட்டுக்கொலை செய்திருந்தால் என்ன நிலைமை நடந்திருக்கும்? அவர்களின் மீது குற்றம் இல்லாமல் இப்படி கைது செய்ததற்காக மாத்திரம் அவர்கள் இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருந்தால் அந்த பிழை செய்யாத ஒரு மனிதருடைய உயிர் அநியாயமாக போயிருக்கும். இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் சரியானதா அப்படி என்றால் சட்டத்தரணிகள் சங்கமும் இதற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்படி நாட்டில் அமைதி புரிந்துணர்வின்மை என்ற நாட்டில் இப்படி பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற பொழுது வனஜீவராசிகளுக்கான உயிர்களுக்கான கேள்விகளும் இப்பொழுது தடுமாற்றத்தில் தான் இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த புகையிரத கடவைகளில் அதிகம் விபத்துக்களுக்கு உள்ளாகக்கூடிய காட்டு யானைகளின் உயிரிழப்பு என்பது நாடளாவிய ரீதியில் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்தியா போன்ற ஏனைய ஆசிய நாடுகளில் முன்னெடுக்கின்ற பொழுது இலங்கையில் ஏன் இல்லை அப்படி என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கான நடவடிக்கைகளும் வனஜீவராசி திணைக்களத்துடனும் பாதுகாப்பு திணைக்களங்களும் இணைந்து முன்னெடுத்து அந்த வனஜீவராசிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படி என்பது, நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அத்தனை தகுதிகளும் உரிமைகளும் இருக்குதோ அது போன்று அந்த உயிர்களுக்கும் அத்தனை தகுதிகளும் உரிமைகளும் இருக்கின்றது. அந்த உயிர்களுடைய வாழ்க்கையும் அமைதியாகவும் புரிந்துணர்வாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இவைதான் பொதுவாக இன்றைய தலைப்பு பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருந்தது. அடிப்படையில் நாட்டின் அமைதி என்பது கேள்விக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த பாதாள உலக கும்பல்களாக இருக்கட்டும், வடமாகாணம் கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய கொலை சம்பவங்களாக கூட இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கை, புரிந்துணர்வான வாழ்க்கையை தான் நாங்களும் இன்றைய அமைதிக்கான மற்றும் புரிந்துணர்வுக்கான தினத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் அமைதியாகவும் புரிந்துணர்வாகவும் இந்த நேரம் வந்துட்டு, அப்ப அதனால நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு வணக்கம் தமிழொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பிற்குரிய ஹாத்தியாயினி மற்றும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிஹரன். நன்றி நேயர்களே.